விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பரிகாரம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அனாமிகாவோட ஃபேமிலியும் அங்கே வந்துடுறாங்க. விஜய் ஃபேமிலியும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ பிரபாவும் வந்து அவங்க அப்பாவும் வந்து அங்கே வர வைக்கிறாங்க கோட்டீஸ்வரி. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பிரபாவை பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க அனாமிகா. இவ வேற இங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேச போகிறார் பிரபா கிட்ட. ஆனால் அனாமிகா வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் நீங்கள் வாங்க இங்கே வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பேசாமல் வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விஜயை. அதனால் பிரபா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் வருது நம்ம வந்து சூர்யாவுக்கு. சூர்யா வந்து ரகசியமாக போய் ஃபோன் பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் சூர்யா வந்து இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ சூர்யா வந்து இம்பார்ட்டன்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட பேசுகிறாரு. என்ன ஸ்வேதா இந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணிருக்கேன். இல்லை சூர்யா, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும், அதனால் உன்னை இப்போவே நான் மீட் பண்ணி இப்போவே எப்படி மீட் பண்ண முடியும், நான் கோயிலில் இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை நான் இப்போவே மீட் பண்ணி ஆகணும், நான் வருவேன் அப்படி சொன்னோன்னே, எங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஸ்வேதா வந்து வச்சுட்டு கிளம்புறாங்க கோவிலுக்கு. இங்கே வந்து எல்லாருமே வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. ஒருவேளை ஸ்வேதா இங்கே வந்துருவாளோ, எல்லாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து ஏன் சூர்யா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்றதால மயக்க பிடிச்சி விழுந்துடுறாங்க. அப்போ சூர்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அப்போ குருக்கள் சொல்கிறாரு, சூர்யா வந்து மகா வந்து தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து நடக்க வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூர்யாவும் தூக்கிட்டு போயிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறாரு. அடுத்து வந்து இங்கே ஸ்வேதா வராங்க. ஸ்வேதாவை பார்த்துட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா ஓடி வராரு. என்ன ஸ்வேதா இங்கே வந்திருக்கேன் அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இவரும் ஹக் பண்ணுறாரு. ராஜலட்சுமி வந்து சூர்யாவை வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து கட்டி பிடிச்சி பார்த்தோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல ராஜலட்சுமிக்கு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது சூர்யாவா இது, என்ன நம்பவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து வழி அமைச்சிட்டு வச்சு ஸ்வேதா வந்து டாட்டா காட்டிட்டு வராரு. அப்போ சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இதெல்லாம், யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டோன்னே, அம்மா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும், மகா வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்கல்லம்மா, அதுக்கு தான்மா இந்த ஏற்பாடெலாம் அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி எப்படியும் மகா வீட்டை விட்டு அமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து பெட்ரூமில் வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, ஃபோன் வருது. உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கார். மகா வந்தோடனே அப்படியே வந்து பொறுமையாக பேசுகிறாரு. அதை பார்த்த மகா வந்து நீங்கள் கம்பெனியில் 1000 பேசுவீங்க, அதெல்லாம் நான் என்னங்க பண்ண போகிறேன், எதுக்கு என்ன பார்த்தோன்னே வந்து கம்மி பண்ணி பேசுகிறீங்க, நல்லா பேசுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து என்ன ஸ்வேதா இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்க, இந்த டைமில் ஃபோன் பண்ணால் மகா பக்கத்தில் இருக்கால அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து இல்லை நான் வந்து முக்கியமான விஷயத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களும். அடுத்து வந்து மறைஞ்சு பார்த்து எடுத்து வச்சிடறாரு. ஒன்றும் புரியல வந்து மகாக்கு, இவருக்கே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. காலையில் டிஃபன் கொடுக்குறாங்க. ஆனால் வாங்க சாப்பிடாம கிளம்பிடுறாரு. ஒன்றும் புரியலையே, என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. மகா வந்து ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து சூர்யா யாரோ ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகா வந்து யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சூர்யா வந்து அந்த ஸ்வேதா கூட என்ன பண்ணுறாருன்னா ஐஸ்கிரீமை ஊட்டி விடுறாரு. அவங்களும் இவருக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே அப்படியே வந்து கை கோர்த்து வந்து அப்படியே கட்டி பிடிச்சு நடந்து வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மகாக்கு தலையே சுற்றிடுது. ஒன்றுமே புரியல. இவரா இது, என்னால் நம்பவே முடியலையே, இவர் இப்படிலாம் பண்ண சான்ஸே இல்லையே, யார் அந்த பொண்ணாக இருக்கும், இப்படிலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட இவருக்கு பழக தெரியுமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகி அப்படியே வந்து ஆட்டோலேயே போயிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே ஒரே டென்ஷனாக இருக்குது அவங்களுக்கு. இவர்கிட்ட கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சேச்சே சாதாரணமாக பழகிட்டு நம்ம கேட்டால் தப்பாயிடுமே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அடைகிறாங்க மகா. அனாமிகாவுக்கும் வந்து விஜய்க்கு வந்து கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மருதாணி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து எல்லாரோட ஒய்ஃபுக்கும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மருதாணி போட்டு வேணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அனாமிகாவுக்கு வந்து போகிறதுக்காக வராரு. அப்போ பிரபா தனியாக இருக்கிறத பார்த்துட்டு பிரபா நீ வா உனக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாரு. அனாமிகா டென்ஷனாக எழுந்து போயிடுறாங்க. இதை பார்க்குற கோடீஸ்வரி என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபா நீ எழுந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் ஆண்டி இருக்கட்டும் அப்படின்னோடனே பரவாயில்ல அதான் போட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அனாமிகா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சண்டை போடுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கா, அவள் என் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்த பார்க்குறாரு. இதோட முடியுது.